ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடனை பத்தி தாங்க. நம்ம வீட்டு கடன் அதிகமா போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். ஆனா தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில 9.52 லட்சம் கோடி கடன் 2025-26 இருக்கு. ஆனா 2026-27 நிதியாண்டுல 10.62 லட்சம் கோடியா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. ஏன்னா திரும்ப 1.11 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு அதுக்கு 65,000 கோடி கடனை திருப்பி செலுத்துறாங்களாம். இது எப்படி இருக்கு? 2 மடங்கு கடனை வாங்கிட்டு அதுல 1 மடங்கு மட்டும் திருப்ப கொடுத்தா அந்த கடன் எப்படி குறையும்? அது மட்டும் இல்லாம கடந்த 15 வருஷமா 10 மடங்கு கடன் அதிகரிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இது எதை பேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி தான் இந்த கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம உள்நாட்டு உற்பத்தியை நம்ம குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா விவசாய நிலங்கள் எல்லாமே இப்போ எல்லாமே பிளாட் போட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க.